பார்த்தவொடனே பாண்டியன் ஓடி போறான். அந்த மஞ்சள் பைக்குள்ள என்ன இருக்கு அது ஐயா சொல்லல. ஆனா நானே புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா இத்தனை வருஷமா அவன் வேலை செஞ்சதுக்கு அதுல பணமும் ஒரு கடிதமும் அநேகமா கொடுத்துருக்கணும். அதுல பார்த்துட்டு தான் அவர் அது பாண்டியன் ஓடுறான். ஐயா அதுதான் ஐயா, அதுதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பையன் கொடுத்து போறாங்க. பையன் கொடுத்துட்டு போன உடனே இன்னும் ஓடுறான். பையன் கொடுத்துட்டு போனே அந்த பைபிள் என்ன இருக்குன்றது நம்ம கற்பனை பண்ணிக்கணும். அது நம்ம கிட்ட விட்டுட்டாரு. கவிதைகள் அப்படிதான். கவிஞர்கள் ஒரு கருத்தை சொல்லுவாங்க, பல பேர் பல விதமா புரிஞ்சுக்கணும். அதுதான் கவிதை. ஆமா, இந்த கதை எப்படி போயிடுச்சுங்களா ஐயா? எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க மேடையில பேசும் பொழுது நல்ல நகைச்சுவையா பேசுறீங்க, தூங்குறவங்க எழுப்பி விட்டுறீங்க, யாரும் நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறீங்க. ஏன் இந்த கதையிலேங்க சோகம், அதாவது உணர்வுபூர்வமான கதைகள் இதுதான். இது கதைகளும் உணர்வு பூர்வமான உணர்ச்சி பூர்வமான கதைகள். நான் நினைக்கிறேன் ஐயா பேசும் பொழுது மட்டும்தான் நகைச்சுவை, எழுத்து வருவது உருக்கமாக உள்ளத்தை உருக்கும்படி அந்த எழுத்து என்னவா எழுதியிருக்காங்க. உளவியல் சார்ந்து எழுதியிருக்காரு. இந்த கதை எல்லாமே உளவியல் சார்ந்து எழுதியிருக்காரு அப்படின்றது ஒண்ணு. அடுத்த கதைக்கு வந்துடுறாங்க. எனக்கு நேரம் கொஞ்சம் தான் ஐயா. நான் 7 கதையில ஒரு 3 எடுத்துட்டேன். ஒண்ணுங்க, வேரை விழுங்கும் விழுதுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. இந்த கதை பாருங்களேன், எல்லாரும் கவிதைக்கு தலைப்பு கொடுப்பாங்கன்னா கதைக்கு கவிதை பூர்வமான தலைப்பு கொடுத்துருக்காரு. எப்படி எல்லாமே கவித்துவமான தலைப்பாக கொடுத்துருக்கீங்க. அதாவது வேரை விழுங்கும் விழுதுகள். வேர் யாரு, விழுது யாரு அப்படிங்கிறது அந்த கதை. வேறுங்கிறது அந்த கதையில் வர அவங்க அம்மா. விழுதுகள் யார் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு 2 பசங்க. அந்த அம்மா பேரு மரகத. அந்த 2 பசங்களும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஒரு வயசான அம்மா அண்ணன் வீட்டில் இருப்பாங்க. அண்ணன் வீட்டில் இருக்கும் பொழுது தம்பியோடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அம்மா இந்த வயசுலையும் 60 வயசு அதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவார். அந்த அம்மா என்ன வயசு, அவங்க எப்படி இருப்பாங்க, கல்பா சோப்பா எல்லாமே சொல்லிடுவார் எழுத்தாளர் அவர்கள். அதாவது தம்பி சம்சாரம் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா நல்லா இந்த வயசுலையும் நல்லா வேலை செய்கிறாங்களே, பேசாமல் நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது அம்மா வேலை செய்கிறாங்க. ஏன்னா வேலைக்காரி கொடுக்குற சம்பளம் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை, நம்ம பசங்களை பார்த்துருப்பாங்க, சம்பளம் இல்லாமல் ஒரு வேலைக்காரி அம்மா. அதனால தம்பி மனைவி சொல்கிறாங்க அண்ணன் வீட்டுலேருந்து கூட்டு வந்துடலாம். இதுக்கிடையில் அந்த அம்மாவுக்கு என்னாச்சுன்னா காய்ச்சல் வந்து, அப்போ கொரோனா காலம். அப்போ கொரோனாவில் இருக்கணும் அப்படின்ட்டு அண்ணன் தம்பி 2 பேர்த்துக்கும் ஒரு பயம். கொரோனாவில் இருந்ததுன்னா நமக்கெல்லாம் வந்துச்சுன்னா நாமெல்லாம் எல்லாம் செத்து போயிடுவோமே, அதனால இவங்களுக்கு அனாதை இல்லத்தில் சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் இதை கேட்குறாங்க. அந்த அம்மா இவங்க பேசுறது கேட்டுட்டு அந்த அம்மாவே வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. போய் அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறந்துடுறாங்க. அப்போ அழகாக சொல்லுவார், அனாதைக்கணும் இந்த மாதிரி பசங்கக்கிட்ட நான் இருக்கிறத விட செத்து போகிறதே மேல், இப்படி பசங்கக்கிட்ட நான் வாழணுமா அப்படின்னு அந்த கதையை முடிப்பார். அதான் வேரை விழுங்கும் விழுதுகள். விழுதுகள் வேற சாப்பிட்டுச்சாம் அப்படின்னு கூடிய ஒரு அருமையான கதை. அதே போல அடுத்த 2 கதைங்க, ஈரம் ஒரு கதைங்க. நம்ம மனசு அப்படியே வீர மாதிரியான கதைங்க. ஈரம் அதாவது இது இந்த குப்பையெல்லாம் பொறுக்குவாங்க பாருங்களேன். நான் கூட சாலைகளை போகும் பொழுது ராத்திரி 7 மணி 8 மணிக்கு கூட அந்த குப்பையில கை வச்சுதான் பொறுக்கி கொடுப்பாங்க. நம்ம கிட்ட போய் குப்பையில் போடுறதுக்கு அது ஒரு மூட்டை பிடிச்சிக்கிட்டு குப்பையை போட்டு வருவோம். ஆனால் அந்த குப்பையை பொறுக்குறாங்களே, அது என்ன அவங்களுக்கு கிடைக்க போகுது, அது என்ன அவங்களுக்கு லாபம் இருக்குது. நான் 2 நாளைக்கு முன்னே கூட நினச்சேன். ஆனால் இந்த கதையில் வர இந்த குப்பையை பொறுக்கிறவங்க அவங்க பேர் ஈஸ்வரி. இந்த கதையில் அவங்க குப்பையை பொறுக்கிறதுல கூட போட்டி இருக்குமா, இல்லை குப்பையை பொறுக்கிறதுல கூட போட்டி இருக்கும், சண்டை இருக்குமா. அது அன்னைக்கு அந்த சண்டையில இல்லாமல் ஒரு குப்பையெல்லாம் பொறுக்கிறாங்க. இப்போ இதில் என்ன ஒரு இது
வச்சுருக்கிறார் அப்படின்னா அந்த அதை குப்பையில் வந்து வெள்ளை பேப்பர் தனியாக அட்டை தனியாக பிரிச்சுட்டு பழைய பேப்பர்காரன் போடலாம்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். அன்னைக்கு கடை லீவ் விட்டார். கடை லீவுன்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட்டு சாப்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க சாப்பிட்றது ஒன்றும் கிடையாது. அந்த குப்பையை பார்க்கும் பொழுது 500 ரூபா கட்டு, 5 கட்டு. ஐயா 1.5 லட்சம் ரூபாய் இல்லைங்க, 2 லட்சம். அந்த அவ்வளோ பணம் அதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப பயமாயிடுது. மற்றவங்கள விட சந்தோஷமாயிருப்பாங்க. இவ்வளோ பணம் கிடைச்சிது, அதை நாம வச்சு நாம் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த அம்மா ஐயோ இந்த பணமா, இதை வந்து பக்கத்து வீட்டில் அந்த அம்மாவுக்கு சொல்லலாமா? ஐயோ சொன்னால் அந்த அம்மா வீட்டில் ஒரு குடியாரன் பணத்தை எடுத்துட்டு போயிடும். நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொல்லலாமா? அவன் அதை விட குடிக்கிறார், அடுத்த வெள்ளம் கொண்டு போய் கடையில் கொண்டு போய் திருச்சியே அடிச்சுக்குவோம் அப்படின்னு அந்த அம்மா யோசிச்சுட்டு, பசி காலையில் வந்து ரொம்ப பசி, கையில் காசு இருக்குது, இவ்வளோ காசு இருக்குது, நினச்சா அதுலேருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல சாப்பிடலாம். ஆனால் அப்படி செய்யாமல் அந்த பணத்தை இல்லாமல் ஒரு வீட்டுக்கு போய் கேட்குறாங்க, ஏதோ ஒரு கொடுங்கன்னு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து துரத்திடுறாங்க. காலையே அந்த வேலையை போ வெளியே துரத்திடுறாங்க. இந்த அம்மா வராங்க, பார்த்தா அந்த குப்பை கொட்டிருந்த இடத்துல ஒரு 5 பேர் எல்லாம் தேடுறாங்க. இன்னும் தேடுறாங்க, பார்த்தா இந்த துரத்தி விட்டு அந்த அம்மாவும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த காலையில் சாப்பாடு கேட்டப்ப துரத்திட்டாங்களே, அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பணம் வந்து இப்போ 2 லட்சம் ரூபா அது பழைய குப்பையில் போட்டுட்டேன், இது இங்கே தான் இருக்குமான்னு தேடுறேன்னு உடனே இவங்க சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, அந்த பணம் எங்கிட்ட தான் இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் அந்த பணத்தை அது கொடுத்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாகுது. ஐயோ இப்போ தான் எனக்கு ஒரு பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நிம்மதி பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு தாட்டன். அந்த பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாப்பிடல, 2 நாளாக சாப்பிடல, மயக்கத்தில் இருக்காங்க. இந்த அம்மா சாப்பாடு கொண்டாடுறாங்க. சாப்பாடு கொண்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்து படுத்துருக்கிறாங்க. எழுப்புனா எந்திரிச்சு கறந்துட்டாங்க. அதில் இன்னொன்று அழகாக அந்த கதையில் ஐயா ஒன்று சொல்லுவாருங்க. முதல் காட்சியில் அந்த வீட்டில் ஒரு நாய் இருக்குமா, அந்த நாய்க்கு இவங்க சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. செல்லமாக ஒரு தெருநாய் தான் வந்துருக்கும். இந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த சாப்பாடு வச்சுருப்பாங்க. அந்த நாய் வந்து அந்த சாப்பாடை தள்ளி விட்டுட்டு படுத்துக்கணும். இந்த நாய் கூட அந்த சாப்பாடை சாப்பிடலையா அப்படி அந்த கதையை முடிப்பார். என்ன ஒரு கற்பனைங்க. அதாவது இதேமாரி இன்னொரு கதையில் படிங்க. ஒரு அடுத்தது 4வது வந்துங்க, கரடி பொம்மைன்னு ஒரு கதை. இதை நான் சொல்லலை, நீங்கள் படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கரடி பொம்மை இருக்கிறது ஒரு பொம்மைக்காக ஒரு சின்ன குழந்தை அவங்க அம்மாக்கிட்ட கேட்டு, இவங்க வந்து எப்படின்னாங்க, முதல்ல வந்து குப்பை பொறுக்கிறவங்க, இவங்க வந்து குப்பை வண்டியை வந்து தள்ளிட்டு போய் விசில் அடித்து ஒரு வீட்டுக்கு குப்பை வாங்குறவங்க. அந்த அம்மாவோடைய குழந்தை 2 வயசு குழந்தை பொம்மை கேட்கும் பர்த்டே. ஒரு வீட்டில் பார்த்தா இந்த பரணையிலைங்க ஒரு பெரிய கரடி பொம்மை இருக்கும். அந்த அம்மாக்கிட்ட கேட்பாங்க, ஏங்க இந்த கரடி பொம்மையை எங்களுக்கு கொடுங்களே, சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குப்பை பொறுக்கிற இந்த இவங்க கேட்பாங்க. உடனே அந்த அம்மா என்ன சொல்லிடுன்னா, இது வந்து என் பேரனுடைய பொம்மை, எங்கள் வீட்டுக்காரர் ஞாபகத்துக்காக வச்சுருக்காரு, நான் கேட்டுட்டு கொடுக்குறேன். ஐயா இது பேருக்காங்க, நான் கூடங்க இப்போ எங்கள் பேரை வந்து இப்போ 2வது படிக்கிறான், அவன் யூஸ் பண்ண தொட்டி பொம்மையெல்லாம் ஒன்று வச்சுருக்கிறேன், தூக்கி போட மனசு இல்லை. ஐயா தெரிஞ்சு நமக்கு தெரியாத விஷயம். அந்த மாரி அந்த அந்த பொம்மையை வந்து கேட்குறாங்க, கொடுத்துட்றாங்க. பொம்மையை வாங்குற அன்னைக்கு பெரிய வெள்ளம். அந்த வெள்ளத்தில் நடந்து வந்து அந்த பொம்மையை வாங்கி கழுத்து வரைக்கும் வந்து வெள்ளம் அப்படியே வந்து மூழ்கி இந்த அம்மா அடிச்சுட்டு போய் அந்த அம்மா இறந்துடுறாங்க. கடைசியில் அந்த குழந்தைக்கு வந்து பிறந்தநாள் பரிசு இந்த இறந்து செய்யும் அப்படிங்கிற மாரி அந்த உருக்கம், ஒவ்வொரு கதையும் உருக்கம். இப்போ ஒன்று சொல்லி முடிச்சிட்றாங்க, நேரம் ஆயிடுச்சு. இந்த கதை என்னன்னா எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. செல்ஃபோன் டவர்னு சொல்லிட்டு ஒரு கதைங்க. நான் கூட செல்ஃபோன் டவர்னா ஏதோ அதாவது எப்படி ஆரம்பிப்பாருனாங்க, ஒரு கணவன் ஒரு மனைவி பேசிக்கிட்டு இருப்பாங்க. வந்து நான் எங்கே இத்தனை நாள் போயிட்டு 2 நாளாக சொல்லாமல் போயிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை நான் ஒரு முக்கியமாக வேலையாக போனேன், இனிமேல் எங்கே போனாலும் சொல்லிக்கிட்டு போகணும். சரி இப்போ நான் வந்து கொஞ்சம் நிறைய மாதமாக இருக்கேன் அப்படின்னு அந்த பெண் சொல்லுவான். உடனே இவங்க வந்து வரையை வந்து வாங்கிட்டு வருவார் கணவன். அந்த வரையை பிடிச்சி வரையை ஓட்டுறார். நம்மளாம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஆண் பெண் கணவன் மனைவி நினச்சிட்டு இருக்கோம். கடைசியில் பார்த்தா நம்ம ஒரு வீடு பார்க்கணும். எங்கே வீடு பார்க்கலாம், எங்கேயுமே வீடு
கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் மரங்கள்லாம் அடிச்சிட்டாங்களே, நாம் எங்கே தங்குறது, இல்லை ஏதோ ஒரு இடம் பாருங்க, சரி நான் முடிஞ்சால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே யாருன்னு பார்த்தா ஒரு ஆண் காகமும் பெண் காகமும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 2 காக்கா வச்சு ஒரு கதை பண்ணி அது என்ன சொல்ல வர்றாருன்னா, இயற்கை சூழல் மரங்கள்லாம் அழிஞ்சிருச்சுன்னா சுற்றுச்சூழல் பெறுவது மட்டுமல்லாமல் பறவைகள் விலங்குகளோடைய இதுவும் பாதுகாப்பும் போயிருது. அந்த ஆண்காகம் வந்து ஒரு செல்போன் டவரில் வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது இங்கேயா இருந்தது பெண்காகம், இல்லை இப்போதைக்கு நாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூடு கட்டுறாங்க. கூடு கட்டினோடனே என்ன ஆகுதுன்னா, இந்த மின் கதிர்வீச்சு வந்து இந்த பெண் காகத்து மேலே அடித்து பெண் காகமும் அந்த முட்டையெல்லாம் எல்லாம் இறந்தாங்க. இங்கே ஐயா ஒன்று சொல்கிறார் இந்த கதையில் கடைசியில், ஒரு மரங்கொத்தி பறவை வந்து பறந்து வந்து அந்த கம்பத்தை வந்து ஒரு கொத்திட்டு போச்சான். அப்போ அந்த மரங்கொத்தி பறவைக்கு ஒரு கோபமா, இப்படி சொன்னுட்டியே இந்த காகத்தை, சூப்பர் ஐயா, கிராய் பண்ணுறது ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு, ஐயா இது நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டி வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.